தனியார் சார் நிகழ்ச்சியை நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிகார பகிர்வு பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி மாணிக்கம் தாகூர் சொல்றார். கடுமையான எதிர்ப்பு திமுக தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எம் அப்துல்லா அதை பற்றி பேசுகிறப்ப அவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக மாணிக்கம் தாகூர் ஒழிக்கிறாரா அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். ஒரு இன்டாக்ட் கூட்டணின்னு திமுக கூட்டணி பேசப்படுகின்ற நேரத்தில் ஏன் இந்த சலசலப்பு உள்ள வருது? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே அது காங்கிரஸுக்குள்ளேயா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல் நீண்டகால நின்று நேற்றல்ல. இப்போ நரசிம்மராவ் ஐயா இருக்கிற பொழுது தான் பாபர் மசூதி உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்படுது. அவ்வளோ உச்ச பதவியில் இருந்தவர்களே ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய மனநிலையில் இருந்ததை நம்ம பார்த்தோம். பல பேர் இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வரல. இப்போ நம்ம சி.கே. வாசனையா கூட பாஜகவோடு இப்போ இருக்கிற என்டிஏ கூட்டணியில் நெருக்கமாக இருந்து கொண்டு காங்கிரஸை தோக்கடிக்கிறாங்க, மம்தா தோக்கடிக்கிறாங்க. நீங்கள் இந்தியா முழுக்க பாஜகவுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்தவங்க. இப்போ நீங்கள் மாணிக்க தாகூரையா பற்றி இப்போ அவங்க ஐயா சொல்கிறதுல எனக்கு அதில் நம்ம உடன்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு மாணிக்க தாகூரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் இவ்வளோ ஒரு இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கமானவர். நீண்ட காலமாக தொடர்ந்து அவர்களுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுது. அவர் மக்களும் அவரை அங்கீகரித்து வாக்களிக்கிறாங்க. இப்போ கூட கடுமையான போராட்டத்தில் மிக சில ஆயிரம் வாக்குகளில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணியை அல்லது அந்த அணியோடு முரண்படுகிற கருத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்டகால மூத்த தலைவராக, அது டெல்லியோடு நெருக்கமாக இருக்கிற மாணிக் தாக்கூர் மாதிரியான ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரே இந்த கருத்தை பதிவு செய்வது தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு ஜனநாயக இந்த தேசிய என்டிஏ கூட்டணிக்கு அவர்களுக்கு இந்த இப்போ நம்ம திமுக கூட்டணியில் அதாவது முற்போக்கு கூட்டணி, இப்போ ஜனநாயக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம்ம திமுக அணியை இங்கே தமிழ்நாட்டில் பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் தொடருவதற்கான சிக்கலை விவாதத்தை உருவாக்குறது இல்லை. அந்த விவாதத்தை உருவாக்குவதற்கு மாணிக் தாக்கூர் போன்றவர்களே காரணமாக இருக்கிறாங்கன்னா இது ஒரு பிழைதான். அப்போ என்டிஏவோட ஸ்லீப்பர்ஸ் இல்லை, மாணிக் தாக்கூர் இருக்காரா, ஜோதிமணி இருக்கிறாங்களா, பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறாரா? இல்லை, இதுதான் இந்த காங்கிரஸ் கட்சியை இந்தியா முழுக்க தோற்று போய் மிக கடுமையான வலிமை இழந்து பாஜக முட்டு காங்கிரஸ் இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இவங்க எல்லாரும் துணை போகிறாங்க வரிசையாக நின்று. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதன் தலைமையில் இருக்கிற இந்த அணி பாஜகவை காங்கிரஸ் எதிர்ப்பதை விட திமுக இல்லை சார். தனி சார், நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, 2 புள்ளி தானே வரும். மாணிக்கம் தாகூர் பேசுகிறதோ இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பேச்சு 2 அர்த்தம் வரும். 1, என்டிஏவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கணும். 2, இந்தியா கூட்டணியை விரும்பாமல் இருக்கணும். அவங்க வேறு ஏதோ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அல்லது வேறு ஏதாவது அலையன்ஸுக்குள்ளே முயற்சி பண்ணுறாங்க. 2 தானே இருக்கணும். இல்லையா? இப்போ நம்ம இந்தியா கூட்டணியில் இந்திய தேசிய அளவில் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு அணியே இல்லை. அதனுடைய வலிமையான ஒரே கூட்டாளி திராவிட முன்னேற்ற கழகம் தான். டெல்லியில் பாராளுமன்றத்தில், மேலவையில், கீழவையில். ஆகவே எனக்கு தெரிய சோனியா அம்மாவோ ராகுல் காந்தியாவோ திமுகவை அவ்வளவு இலகுவாக இந்த அணியிலிருந்து வெளியேற மாட்டார்கள் உறுதியாக. ஆனால் இவர்கள் சோனியா அம்மா அல்லது ராகுல் அவர்கள் உழைத்து இந்த காங்கிரஸ் கட்சியை உயிரூட்டி மீண்டும் அதை வலிமையாக களத்துக்கு கொண்டு வர வேண்டும் எவ்வளவு அந்த குடும்பம் போராடினாலும் அதில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் காங்கிரசினுடைய அந்த தத்துவத்தை வலிமைப்படுத்தி இந்துத்துவ பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஓர்மை இல்லை. அப்போ இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா இன்ன பிற கட்சிகள் இவர்கள் திமுகவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? இவ்வளவு பேர் பேசுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி தான் இதை பற்ற வைக்கிறார். ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னையில் நடக்கும் பொழுது அதில் ஈவி.கே. சம்பத் முன்னிலையில் செல்வ பெருந்தகையே இந்த கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா? இப்போ பேச வேண்டிய புள்ளின்றது தாவேகா கூட காங்கிரஸ் கட்சி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற பேச்சு இருக்கு இல்லையா? அதற்கான ஒரு வெள்ளோட்டமாக இதை எடுத்துக்க முடியுமா? ஒரு மீடியா ட்ரையல்னு கூட பார்க்க முடியுமா? இது உண்மைதான். 100 விழுக்காடு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்படி ஒரு சிக்கலை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தலைமையின், அதாவது டெல்லியின் தலைமையை இழந்து இந்தியா முழுக்க கட்டுப்பாட்டில் இல்லாத காங்கிரஸ் எந்த மாநிலத்திலையும் டெல்லியின் நேரடி கட்டுப்பாட்டில் எந்த மாநிலமும் இல்லை, மாநில கமிட்டி இல்லை. தமிழ்நாட்டுக்குள் ஓரளவு இருந்தது. அதில் ஏற்கனவே மிகச் சரியான பிளவு அல்லது கூடுதல் பிளவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் வாசனையா தலைமையில் இருக்குது. அதுவும் ஒரு காங்கிரஸோட இந்த கட்சியினுடைய பிரிவு தான், பிளவான ஒரு பிரிவாக வெளிவனவங்க தான். இப்போ எஞ்சி இருப்பவர்கள் தனித்தனி குழுக்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கள் தங்கபால் ஐயா ஒரு அணியாக இருந்தாங்க, திண்டிவன ராமூர்த்தி ஐயா, வாழப்பூடி ராமூர்த்தியான்னு அதில் ஒரு 20 அணி இருந்துச்சு. இப்போ அணிகளே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இப்போ நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இப்போ வேலுச்சாமி என்ன ஒரு அணி, அழகிரி என்ன ஒரு அணி,
இப்போ நம்ம மறுபடியும் இப்போ மாணிக் தாக்கூர் என்ன ஒரு அணி, சிதம்பரம் கூட ஒரு கருத்து. சிதம்பரம் கார்த்தி ஒரு கருத்து நாளெல்லாம் சொல்கிறாரு, சிதம்பரம் சன் எங்கள் ஜோதிமணி கூட ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ அங்கே யாருமே யாருடைய கட்டுப்பாட்டில் மாநில கமிட்டியும் இல்லை, குறிப்பாக செல்வ பெருந்தகையா கட்டுப்பாட்டில் கூட இவங்கெல்லாம் இல்லைங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க புரியுது எனக்கு. ஆனா இது எல்லாமே மேலிடம் அனுமதிக்காம பேசுவாங்களான்ற ஒண்ணு. இன்னொரு விஷயம், மேலிடம் ரசிக்குதா, சீட் பார்கெயினுக்காக பண்ணுதா? இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப தாவேகாவிலிருந்து 3 அமைச்சர்களிடம் 70 தொகுதிகள் கொடுக்கறதா சொல்றாங்க. 30 இடங்கள் மட்டுமே, 30 குறைவான இடங்கள் மட்டுமே திமுக கூட்டணியில் கொடுக்குறப்போ 70 + 3 அமைச்சர்கள் அப்படின்ற ஆஃபர் பண்ணுறப்போ அவங்க தாவேகா பக்கம் போகலான்னு யோசனைக்கிறாங்களோ? இல்லை, அதுதான் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ அதாவது பாஜக வந்து காங்கிரஸை எப்படியாவது திமுகவிலிருந்து வெளியேற்றணும், விஜய்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கரைசி கையிருப்பையும் கரைக்கணும். அது பாஜகவினுடைய திட்டமிட்ட இந்த ஊடுருவல். அதில் நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர் ரீகன் ஐயா சொன்ன மாதிரியே பாஜகவினுடைய சிலிபர்ஸ் எல்லாம் தான் இப்போ இவங்கெல்லாம் வரிசையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னதான் இவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனையோட இந்துத்துவ மதவாத பிரிவினைவாத கருத்துக்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஜனநாயக ஆற்றல்கள் நாம் ஒரு அணியில் நிற்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற பற்று, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொது உடைமைக்கும் இருக்கிற பொது உடைமை இயக்கங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட, தனியரசுக்கு இருக்கிற அக்கறை கூட, இவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலம் வழிநடத்திய காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னணி நிர்வாகிகளுக்குமே இல்லைன்னா இல்லை. நீங்கள் புரியுது எனக்கு. அந்த இடத்துல ஏன் திமுக விசுவாசத்தோடு காங்கிரஸ் கட்சி இருக்கணுன்ற கேள்வி வரும்ல. ஏன்னா அவங்க கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும். திமுக தனித்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு களம் தான். திமுகவுக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கும் அதே நிலைமை தான் இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கும் அதே நிலை தான், பாஜகவுக்கும் அதே நிலை தான். எந்த கட்சியுமே தனிப்பெரும்பான்மையோடு நிற்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சியை தான் சார்ந்து இருக்கணுன்றப்போ ஏன் அந்த சாக்ரிஃபைஸை காங்கிரஸ் செய்யணும்னு நினைக்கிறாங்க திமுக? அவங்க கேட்குற மாதிரி ஒரு 40 சீட்டு கூடுதலாக கொடுக்கலாம் இல்லையா, இடம் சரியாயிடும்ல. அது இப்போ பாஜக என்ன பண்ணுச்சுன்னா, ஐயா, ஒரு தனிப்பெரும் ஒரு கட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் ஆளாமல் முதல்ல பார்த்து கொண்டது பாஜக. அதுக்கு காங்கிரஸ் இரையாகியது, அந்தந்த மாநில கட்சிகள் இரையாகுது. நீங்கள் அசாமில் அசாம் கனபரிஷத்துன்னு நம்ம எல்லாரும் மிக வலிமையான ஒரு ஃபோர்ஸாக இருந்தாங்க. இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு இயக்கம்தான் மகன்தான். என்ன ஆனார்னு தெரியல, அந்த கட்சி 0 ஆயிடுச்சு. அப்போ பாஜக அங்கே இல்லை, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. இன்றைக்கி அங்கே பாஜக தனித்து ஆட்சி. அப்படி ஒரு அந்த அசாம் கனபரிஷத்துன்னு ஒரு கட்சியே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாம் காஷ்மீரில் கூட நீங்கள் உமர் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி ஒரு கட்சி இருந்தது. அப்போ இப்போ முப்தி முகமது அவங்க சன் இருக்காங்க, அகாலிதளத்திலிருந்து சிவசேனாவிலிருந்து ஒடிசாவுக்குள்ள வந்தீங்கன்னா நவீன் பட்நாயக் வரை எல்லாருடைய விதிவிலக்கு. இதை அதிமுக தானே கவலைப்படணும் இல்லையா? ஏன்னா அதிமுக கூட கூட்டணி. ஏன்னா என்னோட எளிமையான கேள்வி என்னன்னா சார், ஏன் ஒரு பக்கம் தொகுதி பங்கீட்டு சம்பந்தமான குழுவை காங்கிரஸ் அமைச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஏன் ரிபல் மனநிலையில் இருக்கிறாங்க, ஏன் எதிர்த்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்றாங்க? இல்லை, அவங்க தற்கொலைக்கு தயாராகிறத நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அவங்களும் அதில் விருப்பப்படுறாங்க. அதான் நான் அறிந்த வகையிலேயே அது ஒரு ஸ்டண்ட் சும்மா ஒரு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு தெரியும் கட்டாயமாக நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு. ஆனால் அதில் திமுகவுக்கு பெரிய இழப்பு வர்றதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசியாக இருக்கும், அதனுடைய இழப்பினுடைய உச்சமாக இருக்கும். ஒரு கால் காங்கிரஸ் அதிமுக அணிக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே பாஜக இருக்குது, என்டிஏ இருக்குது. அதுக்கு தலைமையே கிட்டத்தட்ட இப்போ எடப்பாடியா அமித்ஷா வாங்குறதே இங்கே பெரிய போராட்டமாக கிடக்கு. அமித்ஷா நேற்று திருச்சிக்கு வந்தபோது கூட அதிமுகவிலிருந்து யாரும் போய் இது வரைக்கும் பார்க்கல. 7 மணி ஏன் போய் காத்திருந்து கூட சந்திக்க முடியலைங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவரே இன்னும் பெரிய கூடுதல் தொகுதி கேட்குறாரு. எடப்பாடிக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்னும் அந்த இருக்கிறதே 2 கட்சி, அந்த 2 கட்சிக்குள்ளேயும் உடன்பாடு இல்லை. திமுக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிங்கிறது நீங்கள் திமுகவோட அதிகார பகிர்வுக்கு சண்டையிடுற நேரமாக இது காங்கிரஸுக்கு. இந்தியாவினுடைய 2 கேரளாவுக்கும் தமிழ்நாட்டை தவிர ராகுல் காந்தி, நீங்கள் சொன்னீங்க டெல்லி தலைமை கட்டுப்படுத்த முடியலையான்னு, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியே போட்டியிடுவதற்கே தொகுதி வட மாநிலங்கள் இல்லை. கேரளாவில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த கேரளாவும் தமிழ்நாடு கடைசியாக எஞ்சி இருக்கிற மத கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற காங்கிரஸினுடைய கருத்துக்கு இப்போ திமுகவின் கருத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு எதுவுமே இல்லை. அது முந்தைய காலத்தில் இருந்தது வேறு, இப்போ எதுவுமே இல்லை. அப்போ காங்கிரஸோடு போரிடுறது, காங்கிரஸ் திமுகவோடு போரிட்டு அதிகாரத்தை பகிர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, அங்கே தானே ஒரு இயல்பாக இன்னொரு கேள்வி எனக்கு வருது. காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்றதுல பாஜக ரொம்ப கராராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் முக்பாரத்துன்னு பேசுகிறாங்க. பாஜகவால் காங்கிரஸ் நேரடியாக பாதிக்கப்படுறப்போ எதிர்க்கிற புள்ளியும் காங்கிரஸ் தானே இருக்குது. அப்போ காங்கிரசினுடைய அந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு
திமுக ஆதாயம் அடையுது, அதை காங்கிரஸ் கட்சியால புரிஞ்சிக்க முடியலையா? அப்படின்னா நீங்கள் இந்த முறை தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நின்று வாக்கு சதவீதத்தை காட்டணும். எனக்கு தெரிய ஒரு தொகுதிக்கு 2000 வாக்குகள் பெற்றா பெருசு. 2000 வாக்குகள் பெற்றா பெரிய விஷயம். 2000 வாக்கு வச்சுட்டா அந்த கட்சிக்கு நம்ம பெரிய அவங்க சொல்கிற மாதிரி 20 தொகுதியோடு கொடுத்துடலாம். 1000 வாக்குகள் பெறுவதே அந்த வேட்பாளருக்காக விழுந்தா தான் அது. ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு இவங்க வந்து பாஜகவை எதிர்த்து களத்தில் நிற்கிறாங்களா, அல்லது பாஜக அல்லது எதிர்க்கட்சி அதிமுகவை எதிர்த்து போராட்ட களத்தில் மக்களோட நிற்கிறாங்களா, யாருக்கும் தெரியாது. இப்போ அங்கே தானே சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப களத்தை ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை. நீங்கள் 1000 ஓட்டு கிடைக்குமான்ற இடத்துட்டு வந்து தனியரசு சொல்கிறார் இல்லையா, அந்த 1000 ஓட்டு தான் திமுகவுடைய வெற்றிக்கு காரணம்னு காங்கிரஸ் கட்சி மதிப்பிடும் இல்லையா? அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் இப்போ இவங்க சொல்கிறாங்களே 30 தொகுதி 40 தொகுதின்னு, அந்த தொகுதியை அந்த தொகுதியில் இருக்கிற 5000 வாக்கு வச்சிருக்கிற எத்தனையோ சிறிய கட்சிகள் இருக்காங்க, சமுதாய இயக்கங்கள் இருக்காங்க, சமூக இயக்கங்கள் இருக்காங்க, சிறுபான்மை இயக்கங்கள், கிறிஸ்தவ இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், பல்வேறு சமூக சாதிய இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், அந்த மாதிரி பல்வேறு ஜனநாயக ஆற்றல்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தொகுதி தந்துட்டு அல்லது வேறு ஏதாவது அவங்கள கொண்டு வந்தீங்கன்னா இந்த 5000 வாக்குகளை மிக இலகுவா 1000 வாக்குகள் 5000 வாக்குகள் ஆற்றல் உள்ள கொண்டு வந்துடலாம். காங்கிரஸ் ஒரு பெரும் சுமை தான் திமுகவுக்கு. ஆனாலும் அந்த சுமையை தாங்கி திமுக இவ்வளவு காலம் வெற்றி பயணத்தை தொடருதில்லை. அதற்காகவே இவர்கள் திமுகவுக்கு பரிசு தரணும். இந்த காங்கிரஸை நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இன்னொரு யோசனை வருது. காங்கிரஸ் ஒரு வேளை திமுக கூட்டணியில் வெளியில போனா அடுத்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதுவா இருக்குமா? நிறைய சிறிய அமைப்புகளை உள்ள எடுத்துட்டு மிக சரியா சொன்னீங்க. திமுக கூட எனக்கு என்னமோ இவர்களை வெளியேற்றுறதுக்கு தான் இவங்களை எல்லாம் பேச வச்சு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை வெளியேற்றிட்ட இந்த சுமையை விட சுகமான சுமைகள் நிறைய வர்றாங்க. தேமுதிக கூட சுகமான சுமைன்னு சொல்றீங்கல்ல, ஆனா லாஜிக்கா பாக்குறப்போ கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகம் இந்த 3 வாக்கு வங்கிகள் ஒரு 20% வச்சுக்கிட்டாலும் கூட டோக்கன் அட்வான்ஸா வந்து திமுகவுக்குள்ள வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காங்கிரஸ் கட்சி கூட இருக்கணும்ன்ற பார்வை இருக்கு. இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு பட்டியல் சமூகத்துக்கு என்ன தொடர்பு, காங்கிரஸ் கட்சிக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன தொடர்பு? காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது தான் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது தான் பல்வேறு நெருக்கடிகள் இருந்த பொழுது குஜராத்திலேயே அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள், சிறுபான்மை மக்கள் துடிக்க படுகொலை செய்யப்பட்ட பொழுது காங்கிரஸ் கட்சி அங்கே போய் என்ன எதிர்வினை ஆற்றியது? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா காங்கிரஸ் கட்சி அதுதான் இந்தியா முழுசுக்குமான ஒரு ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார்ல, ராகுல் காந்தி பிரதமராக வரணும், ஏன்னா ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகள் காக்கப்படும்னா ராகுல் பிரதமராக. இப்ப அந்த இடத்துல தானே வந்து வாக்கு அறுவடையை திமுக செய்யுதுன்னு சொல்றாங்க. அப்ப பாஜகவுக்கு மாற்றாக, மோடிக்கு மாற்றாக ராகுல் வர வேண்டும் என்று நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். இப்போ நம்ம சோமண்ணனோ தனியரசுவோ யாருக்கும் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ராகுல் ஒரு மதசார்பற்ற ஒரு அறிவு செறிந்த அறிவியல் அரசியலாளர் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து லஞ்சம், ஊழல் அல்லது எந்த சதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு நாட்டினுடைய, இந்திய நாட்டினுடைய ஒரு தேசபக்தன். இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து சர்வதேச அளவில் குரல் கொடுக்கிற ஒற்றை ஆயுதம்னா அது இன்னைக்கு ராகுல் தான். நாங்களே இப்போ ராகுலை ஏற்கிறோம். ராகுல் பிரதமராக வந்தால் என்ன வேணாலும் நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் ராகுல் களத்தில் இருந்து பிரதமராக்கணும் அப்படிங்கிற விருப்பம் காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு இல்லை. அதான் பெருங்கொடுமை. இப்போ தனியரசுக்கு இருக்கிற வேட்கை, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எங்கள் கோபண்ணா ஒரு மிகச்சிறந்த காங்கிரஸ் பற்றாளர், இன்றைக்கி அவர் இந்த அதிகார பதவியெலாம் கேட்க மாட்டார். எங்கள் பீட்டர் அல்போன்சனை விட இந்த நாட்டை நேசிக்கிறவங்க, காங்கிரஸை நேசிக்கிறவங்க யார் இருக்கா? அவர் இன்றைக்கி இது திமுகவில் அதிகார பதவி கேட்க மாட்டார். இவங்கெல்லாம் உண்மையிலேயே இந்த அரசியல், இந்த மண்ணின் அரசியலை, மக்களின் அரசியலை ஏன் சார் கேட்கக்கூடாது? கேட்கறதுங்கிறது அதாவது கட்சியை பலகீனப்படுத்துவதற்கு இல்லை. 2019 கேட்கல, 2024 நாடாளுமன்றத்தில் ஒருவேளை 2019 2024 காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்துச்சுன்னா திமுக அமைச்சரவையில் இடம் கேட்டிருக்கும் இல்லையா? அந்த லாஜிக்கை தானே அவங்க இங்கே கேட்குறாங்க. இல்லையா? இப்போ நீ அந்த அளவுக்கு வலிமை இருந்தால் நம்ம தரதுல தவறு இல்லை. இப்போ நம்ம காங்கிரஸோடைய இப்போ இந்த கருத்தை நம்ம விவாதிக்கிறதே காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம கொடுக்குற அதனுடைய பாரம்பரிய தத்துவத்துக்காக நம்ம காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் இருக்கணும்னு விரும்புகிறோம். இப்போ காங்கிரஸ் அழியணும்னு நம்ம விரும்பவே இல்லை. காங்கிரஸ் ஒரு மிக இந்த மண்ணின், நாட்டின், இந்தியாவின், பாரதத்தின் ஒரு அரசியல் வடிவமாக, விடுதலை வடிவமாக இருக்குது. அது அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய வடிவமாக நம்ம அப்படி பார்க்குறோம். அந்த பெரிய தலைவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேருவோ அன்னை இந்திராவோ அதை தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் இன்றைக்கி நம்ம ராகுல் வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்ம மாசு கற்பிக்கவே இல்லை. அந்த குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஈழப் பிரச்சனையில், தமிழ் உணர்வு பிரச்சனையில் அவர்கள் செய்த கொடுமையை தவிர அவர்கள் மேலே நாங்கள் கடுமையான வேறு பார்வை வைக்கலை.
அதுவே கூட ஆர்எஸ்எஸ் சதியில் இந்துத்துவ சதிகாரர்கள் காங்கிரஸுக்குள் ஊடுருவி தீட்சித் போன்ற வெளியுறவு அமைச்சர்களெல்லாம் வச்சு தான் அந்த பெரும் துயரத்துக்கு காங்கிரஸ் ஆளாகிட்டது. இப்போ கடைசியாக தாக்கூர் அண்ண மாதிரி, இப்போ மாணிக்கம் தாக்கூர் அண்ண மாதிரி இருந்து இந்த திமுகவோடு இந்த வெற்றி கூட்டணி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள் காங்கிரஸ் ஒரு வலிமையான ஒரு ஃபோர்ஸ், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமான முழுமையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிற இந்தியாவில் ஒரு மாநிலம் கிடையாது. இன்னைக்கு பீகாரில் 61 இடத்த வாங்கினாங்க. 61 பீகாரில் வாங்கினாங்கல்ல, வெறும் 6 இடம், 55 இடத்துல தோத்துருக்காங்க. தமிழ்நாட்டு அப்படி இல்லை, வாங்கின இடமெல்லாம் வெற்றி. பேசலாம். சீட் பேரம் என்று 52% பேர், அதிகாரத்தில் பங்கு என்று 37% பேர், கட்சி வளர்க்கும் முயற்சி என்று 11% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதில் சீட் பேரம் என்று 70% பேர், அதிகாரத்தில் பங்கு என்று 25% பேர், கட்சி வளர்க்கும் முயற்சி என்று 5% பேர் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் தீர்ப்பு குறித்து விருந்தினரிடம் கேட்கலாம். எப்படி பார்க்குறீங்க தனியர் சார்? ஏறக்குறைய 52-70. அதே இப்போ நம்ம சுமசி ஐயா சொன்னதை இப்போ அதை மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இது பேரம் தான், இதில் எந்த சிக்கல் இல்லை. ஏற்கனவே தந்த 25 சீட்டு அல்லது ஏதாவது ஒரு 20 அல்லது ஒரு 15 தருவாங்களான்ங்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர, திராவிட முன்னேற்ற கழக அணியிலிருந்து காங்கிரஸ் தன் உறவை துண்டித்து கொண்டு வெளியேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை அப்படிங்கிறத நம்முடைய நியூஸ் 7ல் தெளிவாக மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. நன்றி. அது